பிரைஸ் தி லார்ட். இன்று கூட கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். முதலாவது, தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறார் என்று யோவான் 15:7 சொல்லுகிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். விசுவாசிகள் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் திருப்திப்படுத்துவதாக இயேசு ஒருபொழுதும் வாக்குறுதி அளிக்கவில்லை. மாறாக அவர்கள் தங்கள் வாழ்க்கைக்காக கர்த்தருடைய சித்தத்தை நாடுகிறார்கள் என்றால் முடிவுகளை நிறைவேற்ற உதவும் ஒவ்வொரு வேண்டுகோளையும் வழங்குவதாக இயேசு இங்கு வாக்குறுதி அளிக்கிறாரு. இரண்டாவது, நாம் ஆவிக்குரிய கனிகளை தந்து ஆன்மீக பலனை பெறுவோம் என்று யோவான் 15:5 சொல்லுகிறது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பிரதான மரத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட கிளைகள் தற்காலிகமாக இலைகளை உற்பத்தி செய்யலாம், ஆனால் அது வாடிவிடும். அவைகள் ஒருபொழுதும் கனி கொடுக்காது. ஏனென்றால் அவைக்கு ஜீவ ஆதாரம் இல்லை. அப்படியாக விசுவாசிகள் செயல்திறன் கிறிஸ்துவிடம் ஜீவ ஆதாரத்தை பொறுத்து உள்ளது. ஆமென்.